JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் நடைபெற்ற கல்விக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜயின் புகைப்படத்தை அதிமுக மாமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் அரசு பள்ளி தலைமையாசிரியர்களுக்கு வழங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் மாநகராட்சியில் கல்விக்குழு கூட்டம் அதன் தலைவரும் 2வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கல்விக்குழு உறுப்பினர்களான மாமன்ற உறுப்பினர்கள் சிவராமன், திருமதி தேவி மாதேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பள்ளி கல்வித்துறையில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் மாநகராட்சிக்குட்பட்ட 45 வார்டு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் இதில் கலந்து கொண்டனர். அப்போது பள்ளிகளில் தற்சமயம் நிலவி வரும் பிரச்சினைகள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறியப்பட்டது. கூட்டத்தின் நிறைவாக யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜயின் அதிகாரப்பூர்வ புகைப்படத்தை அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது சொந்த செலவில் வாங்கி அங்கு வந்திருந்த அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வழங்கினார். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ஒருவர் தமிழக முதலமைச்சரின் புகைப்படத்தை அரசு பள்ளிகளுக்கு வழங்கிய இந்த திடீர் சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அளித்துள்ள பேட்டியில், அதிமுக மாமன்ற உறுப்பினர் இப்ப முதலமைச்சருடைய படத்தை நீங்க எல்லாம் தலைமை ஆசிரியருக்கு வழங்கியிருக்கீங்க. இது நீங்க என்ன ரீசன்னால என்ன மாதிரி? இல்லை, நான் மெயினாக ஆஸ் எ எஜுகேஷன் கமிட்டி சேர்மன், இப்போ நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் சார். ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் நான் பார்க்கும்போது, ஸ்கூல்ஸு போய் பார்க்கும்போது முதலமைச்சரோட ஃபோட்டோ ஸ்கூல்ஸில் இருக்கல. ஸோ அதனால் நம்ம எல்லா ஸ்கூல்ஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலான்றது ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நம்ம எல்லா ஸ்கூல்ஸுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீட்ஸ் அது என்ன எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அதே ஒரு அரசியல் பண்ணுறது போகிறாங்க. ஏன்னா நாங்கள் ஃபோட்டோ கொடுக்குறோம், அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் அந்த நியூசன்ஸ் கிரியேட் ஆகக்கூடாது, ஏன் நாமளே பண்ணக்கூடாது, ஏன்னா சில எல்லாமே கார்பரேஷனில் அதே ஒரு சப்ஜெக்டாக போயிட்டு இருக்குது. ஸோ நான் நார்மல் என்ன முதலமைச்சருக்கு ஃபோட்டோ நம்ம முதலமைச்சருக்கு நாம் தான் போடணும். ஸோ அது அந்த பேஸில் தான் நான் முதலமைச்சர் ஏடிஎம்கே டிஎம்கே என்ற சப்ஜெக்ட் இல்லை, நான் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட ஃபோட்டோ நம்ம ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஸ்கூல்ஸ் பீஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும், அந்த என்வாயர்மெண்ட் இருக்கணும். ஸோ அங்கே அதே ஒரு அரசியல் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அரசியல் அங்கே போகக்கூடாது. ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல் தான் இருக்கணும், அரசியல் உள்ளே போகக்கூடாது. உள்ளே வந்தால் ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டை பற்றி தான் பேசணும். ஏன்னா வெளியே நீ அரசியல் யார் வேணாலும் பண்ணிக்கலாம், ஸ்கூலுக்குள்ளே அரசியல் உள்ளே போகக்கூடாது. ஸ்கூலோட நலனுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம், அதுதான் என்னோட மெயின் அஜெண்டா. ஸோ நாட் ஒன்லி இப்போ இல்லை, நான் போன வாட்டி கூட என்ன டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது, அப்போ கூட நான் எல்லா மினிஸ்டர்ஸும் மீட் பண்ணேன், எல்லாருமே நான் மீட் பண்ணிவிட்டு ஸ்கூல்ஸ் தேவையானது எல்லாமே நான் கேட்டு வாங்கியிருக்கேன். பிகாஸ் என் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம தேர்ந்தெடுத்தப்போ என்னோட வேலை ஸ்கூலோட டெவலப்மெண்ட்ஸ் எனக்கு இப்போது கல்விக்குழு தலைவராக கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்கூல்ஸோட டெவலப்மெண்ட் என்னென்ன தேவையோ அது பண்ணுறதா என்னோட ப்ரோக்ராம். அதிமுக எதிர்ப்பு சார் என்ன நான் இப்போ இன்னைக்கு நான் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் நான் இருந்தாலுமே, டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்தாலுமே, தாவேகா கவர்மெண்ட்டில் இருந்தாலுமே கவுன்சிலர் பண்ணி என்னோட வேலை என்னன்றது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பீயிங் ஆஸ் எ ஆக்டிவ் கவுன்சிலர், ஐ எம் டூயிங் மை ஒர்க்.